பூமிக்கு அருகில் இருக்கும் நட்சத்திரம் சூரியன். அப்பு சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம். இதை பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்பா சென்டாரி என்பது சென்டாரஸின் தெற்கு விண்மீன் தொகுப்பில் உள்ள 3 நட்சத்திர அமைப்பாகும். இது 3 நட்சத்திரங்களை கொண்டுள்ளது: ரெகில் கென்டாரஸ், டோலிமன் மற்றும் பிராக்சிமா சென்டாரி. புரோக்சிமா சென்டோராய் 4.245 ஒளி ஆண்டுகள் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரமாகும். 3 நட்சத்திர அமைப்பு ஆல்பா சென்டாரி பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திர அமைப்பு ஆகும். ஆனால் மனிதர்கள் அங்கு பயணிக்க முடியுமா? ஆல்பா சென்டாரி என்பது பூமியிலிருந்து 4.2 முதல் 4.4 ஒளியாண்டுகள் மற்றும் 3 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு நட்சத்திர அமைப்பாகும். இது சூரிய குடும்பத்திற்கு மிக நெருக்கமான நட்சத்திர அமைப்பு ஆகும். மேலும் அதன் நட்சத்திரங்களில் ஒன்று சூரியனை தவிர நமது கிரகத்திற்கு அருகில் உள்ள நட்சத்திரமாகும். அதன் பெயர் லத்தீன் மொழியில் சென்டாரஸுக்கு அருகில் என்று பொருளாகும். பிராக்சிமா சென்டாரி என்பது ஒரு சிவப்புக்குள்ள நட்சத்திரமாகும். இது சூரியனுடன் ஒப்பிடும்போது 12.5% மற்றும் நமது நட்சத்திரத்தின் விட்டம் 14% ஆகும். இருப்பினும் நட்சத்திர உண்மைகளின்படி பிராக்சிமா சென்டாரி சூரியனை விட 33 மடங்கு அடர்த்தியானது. இது சிவப்பு குள்ளமானது ஒரு முக்கிய வரிசை நட்சத்திரமாகும். அதாவது சூரியனைப் போலவே இது அணுக்கரு இணைவு மூலம் அதன் மையத்தில் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றுகிறது. சூரியனை விட 0.17% ஒளிர்வு கொண்டது. புரோக்சிமா சென்டோராய் சூரியனை விட குறைந்த விகிதத்தில் ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. அதாவது நமது நட்சத்திரத்தின் ஆயுட்காலம் சுமார் 10 பில்லியன் ஆண்டுகள் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதில் சுமார் 5 பில்லியன் ஆண்டுகள் மீதமுள்ளன. புரோக்சிமா சென்டோராய் இன்னும் 4 டிரில்லியன் ஆண்டுகளுக்கு இந்த நட்சத்திர பரிணாமத்தின் கிளையில் இருக்கும். தற்போதையதை விட சுமார் 300 மடங்கு. பிரபஞ்சத்தின் வயது 13.8 பில்லியன் ஆண்டுகள். பிராக்சிமா சென்டாரி சூரியனை விட அதிகமாக வாழ்ந்தாலும் அது இறுதியில் இதே போன்ற விதியை சந்திக்கும். அதன் ஹைட்ரஜன் சப்ளை தீர்ந்துவிட்டால் பிராக்சிமா சென்டாரி ஒரு நியூட்ரான் நட்சத்திரமாகவோ அல்லது கருந்துளையாகவோ மாறுவதற்கு போதுமான நிறை இல்லாமல் புகைப்பிடிக்கும் வெள்ளைக்குள்ள நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும். 11.05 அளவு கொண்ட ஒரு மங்கலான நட்சத்திரம். எனவே இது பொதுவாக நிர்வாண கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு மங்கலாக இருக்கும். பிராக்சிமா சென்டாரி ஒரு புளேர் ஸ்டார் என்பதால் காந்த செயல்பாட்டின் விளைவாக திடீரென பிரகாசம் வெடிக்கும். ஆல்பா சென்டாரி A மற்றும் B ஆகும். இது ஆல்பா சென்டாரி C போன்று சென்டாரி A மற்றும் B ஆகும். இவை இரண்டும் விண்வெளியில் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு சுற்றி வருகின்றது. இது சூரியனைப் போன்ற ஒரு நட்சத்திரமாகும். ஆல்பா சென்டாரிக்கு கிரகங்கள் உள்ளதா? பிராக்சிமா சென்டாரியை சுற்றி வரும் கிரகங்கள் குறித்து வானியலாளர்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர். 2016 கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம்தான் பிராக்சிமா சென்டாரி P எனும் சூப்பர் எர்த். இந்த கிரகம் பூமியின் நிறை மற்றும் சற்று பெரிய ஆரம் கொண்டது. ஆனால் அதன் நட்சத்திரத்திற்கு அருகாமையில் இருப்பதால் கிரகம் ஒரு சுற்றுப்பாதையை முடிக்க வெறும் 11.2 பூமி நாட்களை எடுத்துக்கொள்கிறது. பூமி சூரியனை விட அதன் நட்சத்திரத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தாலும் சிவப்புக்குள்ள நட்சத்திரத்தின் குறைந்த ஆற்றல் வெளியீடு காரணமாக அது இன்னும் புரோக்சிமா சென்டோராய் இன் வாழக்கூடிய மண்டலத்திற்குள் உள்ளது. இந்த கண்டறிதல் நமது விண்மீன் மண்டலத்தில் உயிர்கள் வாழக்கூடிய பூமிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கக்கூடும். நவீன கருவிகளை பயன்படுத்தி அவற்றை கண்டுபிடிக்கும் தொழில்நுட்ப திறன் இப்போது நம்மிடம் உள்ளது என்பதையும் இது நிரூபிக்கிறது. அங்கு ஒரு புதிய வீட்டை உருவாக்குவதில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு பரந்த தூரத்தை கடப்பது. இது பூமிக்கு மிக நெருக்கமான நட்சத்திர அமைப்பு என்றாலும் ஆல்பா சென்டாரி இன்னும் 4 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் உள்ளது. அது சுமார் 23.5 டிரில்லியன் மைல்கள் 37.8 டிரில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இந்த கிரகத்திற்கு செல்வதற்கான தொழில்நுட்பம் இன்னும் எம்மிடம் இல்லை. எனவே இத்துடன் வீடியோவை முடித்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.